ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்று பயிற்சியாகக்கூடிய அற்புதமான சனி கிரகத்தினுடைய வக்ர நிலையை பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களில் இந்த சனி கிரகத்தினுடைய மாற்றமானது குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த சனியினுடைய வக்ர நிலையானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு பிறந்த உடனே பார்த்திங்கன்னா, வருடாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகளில் சனி பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது சனி பகவான் வக்ர நிலையை ஆரம்பிக்க போகிறாருங்க. அதாவது ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா அது எதிர்நோக்கி எதிர்மறையான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா எதிர்மறையான விளைவுகளை இப்போ கொடுப்பாரு. இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியில்லாத இடத்துல தான் இருக்கார் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 138 நாட்களுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் சிம்மராசிக்கு அஷ்டம சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. இந்த அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடுமையாக தான் இருக்கும். எல்லா விஷயத்திலுமே நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடர்களுமே நம்ம எல்லாருமே அறிவுரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்குங்க. கண்டிப்பாக அதனால் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமுமே நம்ம செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசி நேயர்கள்லாம் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காதீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எந்த வம்பு சண்டைக்கும் போகாதீங்க. இறை வழிபாட்டில் நீங்கள் உங்களுடைய டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அமைதியாக இருங்க. எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க. இது சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஸோ இந்த ஒரு பதிவு பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் கிடைக்க போகுது, சனி வக்ரம் அடையக்கூடிய இந்த 4 மாதங்கள், அதாவது 11ஆவது மாதத்து வரைக்குமே வக்ர நிலையில் தான் இருக்க போகிறாரு. என்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்காரு, இதை என்னெல்லாம் முறையில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். குறிப்பாக சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் சிம்மராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலியமாக அவங்க இந்த பதிவை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். சனி பகவான் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களில் ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை கொடுப்பார். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது சனி பகவானால் பார்த்து கொடுக்கப்படக்கூடியது. நீங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அலசி பார்த்து அதுக்கான பலன்களை தான் அவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்ர நிலையை ஆரம்பிக்கிறாருங்க. சனி பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு காலம் இது. ஸோ ஜூலை 13 அன்னைக்கு காலையில் 7:24 சனி பகவான் வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே வக்ர நிலை தான் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நிலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 138 நாட்களில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சனி பகவான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டார் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்குறாரு. அதில் முக்கியமாக சிம்மராசினியர்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அஷ்டம சனி காலகட்டங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் சிம்மராசினியர்களுக்கு எதிர்பாராத பண வரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் வளர்ச்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுக்க இருக்காரு. மேலும் சனி பகவானை பார்த்து எல்லாரும் கெட்ட கிரகம், கெடுதலை மட்டும்தான் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடியவர் கிடையாது. இவர் நல்ல பலன்களையும் கொடுப்பார். அது அவங்கவுங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனி பகவான் தற்போது வக்ரம் பெறக்கூடிய நிலையில் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றங்களானது கொண்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வேலை, வியாபாரம், முன்னேற்றத்தை பார்க்குறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 மாத காலகட்டங்களில் குறிப்பாக நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் செய்துக்கோங்க. பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா கவனமாக
அதிகமாக நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு லாபங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லப்போனால் சிம்மராசி நேயர்களுக்கு புதுசாக வருமானம் வர மாதிரி ஏதாவது ஒரு வழியை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பானது இந்த 4 மாதத்தில் வந்து உருவாக போகுது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்து செய்துக்கோங்க. குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்குமே நீடித்துட்டு வந்துட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளானது விலக ஆரம்பிக்கும். ஸோ குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையானது கிடைக்க போகுது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. கடன் கொடுத்த இடத்துல கேட்காமலே வந்து பணம் திரும்ப கிடைக்கும். ஸோ கடனெல்லாம் நீங்கள் திருப்பி அடைக்கிறதுக்குரிய நேரம் வந்துடுச்சிங்க. ஸோ நான் இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 13க்கு அப்புறமா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தீர்வு வந்து பார்க்க போகிறீங்க. ஆனாலுமே குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையாக வந்து கவனம் செலுத்தி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்கு 6-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் வந்து பயணித்துட்ருக்கார் இல்லையா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 13/7 இருந்து வக்ர நிலையில் வந்து ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறையும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. கணவன் மனைவி உறவில் எவ்வளவு பெரிய சச்சரவுகள் ஏற்பட்டு இருந்தாலுமே கூட அதெல்லாம் சரியாக போகுங்க. ஸோ ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் விவாகரத்து வரைக்கும் கூட போயிருக்கலாம் சண்டையால். அந்த விவாகரத்து கூட இப்போ வந்து உங்களுக்கு சால்வ் ஆகி மீண்டும் வழக்குகள் வந்து சிறப்பாக நடக்கும். திருப்பம் ஏற்படும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த 4 மாத காலங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் அஷ்டம சனியும் முழுமையாக முடியக்கூடிய வரைக்குமே சிம்மராசி நேயர்கள் திருமணம் பண்ணிக்காதீங்க. திருமணம் தொடர்பான விஷயங்களை ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது தான். அதே போல் புதுசாக கூட்டு தொழிலையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். அதே போல் 4/10/2025 27/11/2025 வரைக்குமே குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் வந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் நிலவிட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள், உங்கள் மன சஞ்சலம் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்கவலைகள் வந்து ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா கூட அதுவுமே கூட குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள், பாகப்பிரிவினைகள் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் பேச்சுவார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஒத்துப்போகும். நல்லபடியாக வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கம் போல் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து இந்த 4 மாத காலங்கள் வந்து கொடுக்கும். காப்பீடு பணம், அதிர்ஷ்டகரமான பணம், சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மேலும் சுப பலன்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக தினந்தோறுமே வந்து அதிகரிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சுபமான விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சிம்மராசி நேயர்கள் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும். நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகுதுங்க. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் மேலும் சுப பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக எளிமையாக ஒரு பரிகாரமும் கொடுத்துருக்கு. அந்த பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்யுங்க. அஷ்டம சனி காலத்தினுடைய தாக்கங்கள் குறையக்கூடிய இந்த 138 நாட்களையும் தவிராமல் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கோங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்பவும் வந்து சனி ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பொசிஷனுக்கு வந்துட்டார் அப்படின்னா ஒரு சில பாதிப்புகளை வந்து கொடுப்பாரு, தடைகளை வந்து கொடுப்பாரு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து வக்ர நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கும் போது நம்ம அந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ சிம்மராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலம். இந்த நாட்களை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேலை இல்லாதவங்களாம் புதுசாக வேலை தேடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு வேலையும் வந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ண பாருங்கள். இன்னும் இந்த 138 நாட்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. கடன்லாம் பெருசாக வாங்காதீங்க. ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட முதல்ல கொடுக்கறதுக்கு பாருங்கள். பல பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதை போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருங்க. உடனே சரி பண்ணிக்கிற மாதிரி. இல்லை அப்படியே விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது சனியினுடைய தாக்கம் அதிகரிக்க அதனுடைய தீவிரமும் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சனி பகவான் வந்து கொடுத்துருக்காரு. இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தயவு செய்து யாருக்கும் எந்த தீங்கும் இந்த காலகட்டங்களில் செய்யாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய பாவ வினைகளுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமில் இருக்கீங்க. ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலுமே இந்த நாட்களை நீங்கள் எளிமையாக கடந்து வரணும் அப்படின்னா சின்னதாக ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க. நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது
சுப பலன்களை அதிகரிக்கிறதுக்கு தினந்தோறுமே ஸ்ரீ ருத்ரம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். உங்களால் படிக்க தெரியல அப்படின்னா அதை நீங்கள் கேட்கவாது செய்யணும். ஸோ இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடையக்கூடிய இந்த ஜூலை 13க்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிற சிம்மராசி நேர்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.